கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி பார்த்தோம்னா ரேவதி கிட்ட வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. ரேவதி நீ கண்முழிச்சு பாரு ரேவதி, உனக்காக நான் வந்திருக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ரேவதி வந்து கண்முழிக்காமல் இருக்கவும், இங்கே பாரு ரேவதி நீ கண்முழிச்சு வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். இதுக்கு மேலேயும் வந்து நான் உன்னை வந்து பிரித்து வைக்க மாட்டேன், நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அழுதுட்டு இருக்கவும், அப்போ அந்த கண்ணீர் வந்து அவங்க கையில் வந்து விழவும் உடனே வந்து அவங்க ரேவதி வந்து கண்முழிச்சு பார்க்குறாங்க. பார்த்ததுமே கார்த்தி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ரேவதி கண்முழிச்சிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அப்போ சாமுண்டீஸ்வரிக்கு கேட்டு உடனே சாமுண்டீஸ்வரி ராஜராஜன் எல்லாருமே ஓடி வராங்க. ரேவதி கண்முழிச்சிட்டாள் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே ஆமாத்த ரேவதி கண்முழிச்சிட்டா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சாமுண்டீஸ்வரி வந்து ஓடி வந்து ரேவதி எங்களெல்லாம் வந்து தவிக்க விட்டுருவேன்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டேன், எங்களெல்லாம் கொஞ்ச நேரத்தில் நீ பயமுறுத்திட்டே ரேவதி அப்படின்னு சாப்பிட்டு சொல்லிட்டு இருக்கவும் இப்போ பாட்டி வந்து சொல்கிறாங்க என் பேத்திக்கு எதுவும் ஆகாது, அவன் 100 வயசுக்கு நல்லா இருப்பா, என் பேத்தியும் பேரனும் சந்தோஷமாக நம்மளோட வாழ்க்கையை அவங்க தொடங்கி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா ரேவதி குணமாயிருந்தாங்க. அடுத்தது அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வரவும் அப்போ ரேவதி பக்கத்தில் கார்த்தி வந்து ரொம்பவே நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டுதாங்க. அப்போ ரேவதி வந்து கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க நான் இப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டால் தான் நீங்கள் வந்து என்னை ஏற்றுப்பீங்கன்னு நினச்சிருந்தா நான் உண்மையிலே வந்து இதை முன்கூட்டியே வந்திருக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேங்க. அப்படிங்கும்போது என்ன ரேவதி இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறேன், நீ இப்படிலாம் நீ பேசக்கூடாது, ஒன்று போல் நான் சந்தோஷமாக உன்னை வச்சுப்பேன் ரேவதி, நீ என்ன மாதிரிக்கு ஆசைப்பட்டியோ அந்த மாதிரிக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம தொடங்கணும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ரேவதி வந்து கார்த்தியை பார்க்குறாங்க. என்னங்க உண்மையிலேயே நீங்கள் தான் பேசிகிட்டு இருக்கிறீங்களா, எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ கார்த்தி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ மயில்வாகனம் வந்து கரெக்டாக அங்கே வரவும் ஐயையோ நான் இந்த நேரத்தில் வந்திருக்கக்கூடாது அப்படிங்கும் போது உடனே வந்து வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி வந்து மயில்வாகனத்தில் சொல்லவும் அப்போ வந்து மயில்வாகனம் வராங்க. என்ன ரேவதி இப்போ பரவாயில்லையா, நல்லா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஆமாம் மாமா நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ எல்லாருமே வந்துருந்தாங்க. இப்போ எல்லாரும் ரேவதிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கவும் அப்போ மயில்வாகனம் வந்து கார்த்தியோட கையை பிடிச்சிட்டு சொல்கிறாங்க இன்னும் நீங்கள் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் தொடங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மயில்வாகனம் வந்து கார்த்தியை பார்த்து அவங்க சொல்லவும் கார்த்தியும் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா மயில்வாகனம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி கிட்ட சரியத்த ரேவதி வந்து இப்போ குணமாயிட்டாளா, அவள் இப்படி வீட்டிலே இருந்தானா அவளுக்கு அந்த பழசெல்லாம் ஞாபகத்தில் வந்துட்டே இருக்கும், அவங்க ரெண்டு வரையும் நம்ம வந்து ஒரு 4-5 நாளுக்கு வெளியூருக்கு எங்கேயாவது அனுப்பி வச்சா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே சாமுண்டீஸ்வரியும் சொல்கிறாங்க ஆமாம் மாப்பிள்ள நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், என்ன மாப்பிள்ள அவங்க சொல்கிறது கரெக்டு தானே, நீங்கள் 2 பேரும் வெளியே எங்கேயாவது போயிட்டு வாங்கல, ரேவதியும் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இருந்தா அவளுக்கு அந்த மாயாவோட ஞாபகம் தான் வந்துட்டு இருக்கும், அவளும் இந்த இடத்த விட்டு போனான்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தி வந்து ரேவதியை பார்க்கும்போது ரேவதியும் சரி அப்படிங்கிறாங்க. சரி எதை நாங்கள் போயிட்டு வரோம் அப்படிங்கும்போது அடுத்து மயில்வாகனம் வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க என்ன மாப்பிள்ள நான் வந்து உன்னை 2 பேரையும் எப்படியாவது ஹனிமூன் அனுப்பிவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணேன் அப்படின்னு சொல்லவும் என்னங்க இந்த மாதிரிக்கு பண்ணிட்டீங்க அப்படின்னு கார்த்தி கேட்டுட்டு இருக்கும்போது ஆமாம் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொடங்க வேண்டாமா, இங்கே இருந்தால் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதனால நீங்கள் 2 பேரும் தனியாக போகணும், அதுக்காக தான் நான் இப்படி ஒரு பிளானை பண்ணி அத்தைக்கிட்ட சொன்னேன் அப்படிங்கவும் உடனே கார்த்தி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. சரி சரி சட்டுப்புட்டுன்னு 2 பேரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும் நீங்கள் வரும்போது நல்ல நியூஸோட தான் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே கார்த்தியும் சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தோம்னா ரேவதி அவங்க கார்த்தியும் வந்து அவங்க கிளம்புறாங்க. அப்போ ரேவதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி நம்ம ஹனிமூனுக்கு போனோம், அப்போ உண்மையிலேயே வந்து நம்ம 2 பேரும் சந்தோஷம் இல்லாமல் அம்மாவோட வற்புறுத்தலில் தான் நம்ம 2 பேரும் போனோம், அதுக்கப்புறமும் நம்ம ஒரு தடவை போனோம், ஆனால் வந்து நான் உன்னை ஏற்றுக்கிட்டேன், ஆனால் நீ என்னை ஏற்றுக்காமல் இருந்துட்ட, ஆனால் இப்போ வந்து நம்ம போகிறது தான் உண்மையிலேயே ஹனிமூன் ஆகும், நம்ம 2 பேருமே சந்தோஷமாக நம்ம அங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ கார்த்தி சொல்கிறாங்க ரேவதியோட கையை பிடிச்சிட்டு ஆமாம் ரேவதி இன்னும் நீ நினச்ச மாதிரிக்கு நம்ம சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நம்ம தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு சந்திரகலா ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் கெட்ட கேட்டுக்கு ஹனிமூன் வர கிளம்ப போகிறாங்களா, ஆனால் இவங்க பொய் சொல்லிட்டு மயில்வாகனம் இந்த மாதிரிக்கு ஒரு திட்டம் போட்டு அக்காவை நம்ப வச்சு இவங்க 2 பேரையும் அனுப்பி வைக்கிறானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பேசினது எல்லாத்தையும் வந்து சந்திரகலா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் சந்தோஷமாக இருந்துருவீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா சந்திரகலா வந்து இந்த விஷயத்தை சிவனாண்டி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. கார்த்தியும் ரேவதியும் இப்படி ஹனிமூன் கிளம்புறாங்க அப்படிங்கவும் என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது எல்லாம் இந்த மயில்வாகனம் போட்ட திட்டம் தான், அவங்கள 2 பேரையும் வந்து எங்கேயாவது போயிட்டு வாங்க, ரேவதி வீட்டுக்குள்ளேயே இருந்தாக்கி அவளுக்கு அந்த மாயாவோட ஞாபகமாக வந்துட்டு இருக்கும், பழசெல்லாம் ஞாபகத்தில் வரும்னு சொல்லிட்டு பொய் சொல்லி இவங்க 2 பேரையும் ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்கிறான் மயில்வாகனம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஓஹோ இந்த மாதிரிக்கெல்லாம் அவன் திட்டம் போட்டுட்டு இருக்கிறானா, ஆக மொத்தத்தில் அவங்க 2 பேரும் சந்தோஷமான வாழ்க்கையை தொடங்கலை, இன்னும் பொழுது அவங்க தொடங்க போகிறாங்க, அவங்க 2 பேரும் சந்தோஷமான வாழ்க்கையை தொடங்கிடவே கூடாது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சிவனாடி வந்து சரி சந்திரா
சரிடா நீ விஷயத்த சொல்லிட்டேலாம் நான் பார்த்துக்கிட்டு அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா காளியம்மாளும் மாயாவும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன சிவனாண்டி என்ன மகனே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். சந்திரா என்ன சொன்னா என் மருமக அப்படிங்கும்போது கார்த்தியும் ரேவதியும் ஹனிமூனுக்கு போறாங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நடந்ததெல்லாம் சொல்றாங்க. இது கிட்டதுமே மாயா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது என் மையஸை எங்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சுக்கிட்டு அவங்க 2 பேரும் ஹனிமூன் போக போறாங்களா, அவங்க 2 பேரும் எப்படி சந்தோஷமா இருந்துருந்தாங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லவும் அவங்க எந்த ஊருக்கு போறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ சிவனாண்டி வந்து அந்த ஊரை சொல்றாங்க. நானும் உடனே கிளம்புறேன் அப்படிங்கும்போது ஆமா மாயா இதுதான் உனக்கு கிடைச்சிருக்க சரியான சந்தர்ப்பமாங்க அப்படிங்கும்போது நான் ஏற்கனவே அவங்க 2 பேரும் ஒரு தடவை போகும்போது இந்த மாதிரிலாம் நான் பண்ணினேன். அப்பவும் கார்த்தி வந்து அந்த ரேவதியை காப்பாற்றிட்டான். ஆனால் இந்த தடவை கண்டிப்பாக வந்து எங்கிட்ட இருந்து அவள் தப்பிக்கவே முடியாது, அவள் கதையை முடிச்சுக்கிட்டு தான் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லவும் சரி நீ கிளம்பு அதுக்குள்ளே ஏற்பாடெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு காளிமால் வந்து மாயா கிட்ட சொல்கிறாங்க. அடுத்ததுங்க பார்த்தோம்னா கார்த்தியும் ரேவதியும் வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட வீட்டில் உள்ள அவ்வளோ ரெட்டி சொல்லவும் ஜாக்கிரதையே பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாமுண்டீஸ்வரர் ராஜராஜனும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த நேரம் பார்க்க கரெக்டாக பாட்டியும் வராங்க. என்ன 2 பேரும் எங்கே கிளம்பி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ மயில்வாகன் வந்து சொல்கிறாங்க, பாட்டி ரேவதியும் கார்த்தியும் எத்தனை நாள் தான் வந்து ரேவதி வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இருப்பா, அதனால தான் வெளியே எங்கேயாவது 4-5 நாள் போயிட்டு வரலான்னு சொல்லிக்கிட்டு 2 பேரையும் அத்தை அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே மயில்வாகன் வந்து பாட்டிக்கிட்ட கண்ணை காட்டவும் பாட்டியும் புரிஞ்சுக்கிட்டுதாங்க. சரி சரின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் சந்தோஷமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பாட்டிக்கிட்டையும் சொல்லிட்டு கார்த்தி ரேவதி அவங்க எல்லாரும் கிளம்புறாங்க. அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா வந்து கார்த்தி ரேவதியும் வந்து அவங்க வெளியூருக்கு வந்துருந்தாங்க. அப்போ வந்ததுமே சாமுண்டீஸ்வரி வந்து அவங்க ரேவதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னம்மா நல்ல மாதிரிக்கு போயிட்டீங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம்மா வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. சரி உங்களுக்கு எதுனாலும் சரிதான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது சரிம்மான்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஃபோனை வைக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி வந்து நம்ம திவ்யாவுக்கும் ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவுக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ அவங்க வந்து யாருக்கு தெரியாமல் அவங்க ஒளிஞ்சு போய் ஃபோன் பண்ணுறதுக்காக போகும்போது அப்போ மயில்வாகன் வந்து கவனிக்கிறாங்க. என்னது அத்தை வந்து யாருக்கு தெரியாமல் ஃபோன் பேசுறதுக்காக போகிறாங்க, அப்படி யாருக்கு தான் இவங்க ஒளிஞ்சு நின்று ஃபோன் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில்வாகன் வந்து ஒளிஞ்சு நின்று கேட்டிருக்கோம். அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து திவ்யா கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்னது என் மாப்பிள்ளையை பற்றி நான் விசாரிக்க சொன்னேன்னு விசாரிச்சிங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே திவ்யா ஆமாம் நாங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், உங்கள் ஃபோனுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், நீங்கள் தான் வந்து என்னை ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களா, அதுக்காக தான் நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணுவீங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், நீங்கள் உடனே வந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லவும் நான் அன்னைக்கு வந்தோம்ல அந்த இடத்துக்கு தானே வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாமுண்டீஸ்வரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் அதே இடத்துக்கு நீங்கள் வந்துருங்க அப்படிங்கிறாங்க. இதை வந்து மயில்வாகனை கேட்டுட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ அத்தைக்கு வந்து கார்த்தி மேலே ஏதோ சந்தேகம் வந்துருச்சு போலுக்கு, அதனால தான் அத்தை இந்த மாதிரிக்கு கார்த்தி விசாரிக்கிறதுக்காக இவங்கள வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க போலுக்கு, இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலையே, இவங்களுக்கு முன்னகிட்டே நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்த்தோம்னா மயில்வாகனும் திவ்யாவை சந்திக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க. ஏன்னா சாமுண்டீஸ்வரி ஃபோனில் அந்த இடமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கவும் அந்த இடத்தையும் அவங்க வந்து கேட்டுட்டு இருக்கனால கரெக்டாக அந்த இடத்துக்கு திவ்யா பார்க்க வந்துருந்தாங்க. அப்போ திவ்யா கிட்ட வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, சாமுண்டீஸ்வரி அத்தைக்காக தானே நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நான் வந்து அவங்க மருமகன் தான் அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் எதுக்காக வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க வந்து நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கார்த்தியை பற்றி டீட்டெயில் விசாரிக்கிறதுக்காக தானே உங்களை வந்து அத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது இங்கே பாருங்கள் இந்த விஷயத்தை பற்றிலாம் நீங்கள் கேட்கக்கூடாது அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள் நீங்கள் எதை பற்றி நீங்கள் அத்தைக்கிட்ட சொல்ல போகிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுது, கார்த்தி யாருங்கிற உண்மையை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க, அதை பற்றி அத்தைக்கிட்ட நீங்கள் சொல்லதுக்கு தானே அத்தையை நீங்கள் வந்து வர சொன்னீங்க அப்படிங்கும்போது ஆமாங்க இப்போ அதை பற்றி உங்களுக்கு என்ன வேண்டி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இங்கே பாருங்கள் கார்த்தி யாருன்னு சொல்லிட்டு எங்கள் குடும்பத்தில் உள்ள அவ்வளோருக்குமே தெரியும், அத்தையை தவிர கார்த்தி வேற யாரும் கிடையாது, எங்கள் மாமாவோட தங்கச்சி பையன் தான் அப்படிங்கவும் இதை கிட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க பேசிட்டு இருக்கிறீங்க, உங்கள் எல்லாருக்கும் கார்த்தி யாருங்கிற உண்மை தெரியுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இப்போ மயில்வாகன் வந்து சொல்கிறாங்க ஆமாங்க எங்களுக்கு கார்த்தி யாருன்னு தெரியும், கார்த்தி எதுக்காக அந்த வீட்டுக்குள்ளே டிரைவர் வேஷம் போட்டு பொய் சொல்லிட்டு வந்திருப்பாருன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி எதுக்காக வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் மயில்வாகனை வந்து திவ்யா கிட்ட சொல்லவும் இதை கிட்டதுமே திவ்யா அதிர்ச்சி அடைகிறாங்க. 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்காக தான் வந்து கார்த்தி அந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறாரு, இப்போ மட்டும் நீங்கள் உண்மையை சொல்லிட்டீங்கன்னா அப்புறமே எல்லாமே வந்து வேஸ்ட்டாகி போயிடும், அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் அவங்க 2 பேருடைய வாழ்க்கையை தொடங்குறதுக்காக கார்த்தியும் ரேவதியும் போயிருக்கிறாங்க, அப்புறமா எல்லாமே வந்து நாசமாயிரும், அத்தை கண்டிப்பாக வந்து கார்த்தியை பற்றின உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க 2 பேரையும் சேர விட மாட்டாங்க, கார்த்தியை வீட்டை விட்டு அனுப்பி வச்சிருவாங்க. ரேவதி மனசார கார்த்தியை வந்து லவ் பண்ணிட்டு இருக்கிறா, அதே மாதிரிக்கு கார்த்தியும் வந்து ரேவதியை ஏற்றுக்கிட்டு இப்போ தான் அவங்க வாழ்க்கையை தொடங்குறதுக்காகவே போயிருக்கிறாங்க, அதனால நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையில் அது எல்லாமே வந்து பாழாயிடக்கூடாது, அதனால தயவு செய்து எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அத்தை கிட்ட கார்த்தி யாருங்கிற உண்மையை தயவு செய்து நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ சாமுண்டீஸ்வரி வரதை வந்து திவ்யா பார்த்துருந்தாங்க. சாமுண்டீஸ்வரி மேடம் தான் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கவும் ஐயோ நான் வந்ததை கூட அவங்ககிட்ட சொல்லிடாதீங்க நான் ஒளிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மயில்வாகனை ஒளிஞ்சு நிற்கிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி திவ்யாவை பார்த்து அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. திவ்யா வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.